வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த பங்குச்சந்தையில் உண்மையாகவே பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? அப்படி நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். நிறைய நண்பர்கள் இன்னமும் ஒரு படிக்கு மேலே போயிட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் எடுக்கிற ட்ரேடை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க போல், நான் பை பண்ண உடனே மார்க்கெட் கீழே போகுது, நான் செல் பண்ண உடனே மார்க்கெட் மேலே போகுது, என்னால் ப்ராஃபிட் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த லாஸ் குறைஞ்சி நீங்களும் ப்ராஃபிட் ஜோனுக்கு மாறிடுவீங்க. அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. கிட்டத்தட்ட 95% மக்கள் பங்குச்சந்தையில் லாஸ் தான் பண்ணுறாங்க. அதுவும் என்ன செக்மெண்ட்டில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா F&O ட்ரேடிங்கில் தான். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் பங்குச்சந்தையை பற்றின சரியான புரிதல் இல்லாதது தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லாபத்தை மட்டுமே அவங்களுடைய நோக்கமாக நினச்சிக்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளார வராங்க. அவங்க கற்றுக்கிறது கிடையாது, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கான டைமும் அவங்க கொடுக்கறது கிடையாது. இவங்க எல்லாருமே மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன நினச்சிட்டு வராங்கன்னா, ஒரு 5000 இருந்தால் போதும், ஒரு 10,000 இருந்தால் போதும், நாம் ட்ரேட் எடுத்துக்கலாம், நாம் அங்கே பணம் சம்பாதிச்சிடலாம், இவ்வளோ பாயிண்ட் வந்துடும், அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடந்த ரேலியெல்லாம் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 30 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 300 ரூபாய்க்கு போகுது, 300 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 3000 ரூபாய்க்கு போகுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 300 ரூபா ப்ரீமியத்தை ஒரு 100 குவான்டிட்டி நான் 30,000 கொடுத்து வாங்கியிருந்தேன் அப்படின்னாக்கா 3000 போகிறப்ப எனக்கு 30,000 வந்துட்டு 3 லட்ச ரூபா வந்துட்டு இருக்கு எனக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே மல்டிபிள் கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது அது டெரிவேட்டிவ். ஸோ அது ஸ்டாக் கிடையாது, ஈக்விட்டி கிடையாது. அது பார்த்தீங்கன்னா எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஜீரோவை நோக்கி தான் பயணிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய இடங்களில் நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. நீங்கள் ஆப்ஷன் பையரோ ஆப்ஷன் செல்லரோ எனக்கு தெரியாது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த பங்குச்சந்தையில் ஜெயிக்க முடியும். இல்லை சார், என்னால் இதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட்டுட்டு வெளியில் போயிடுங்க. என்ன சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இதை சொன்னாங்க, இவங்க இந்த டிப்ஸ் கொடுத்தாங்க, இவங்க இந்த கால்ஸ் கொடுத்தாங்க, நான் அந்த டெலகிராம் குரூப்பை பார்த்தேன், அந்த யூடியூப்பை பார்த்தேன். ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் எதை எங்கே போய் கற்றுக்கிட்டாலும் சரி, லேர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த லேர்னிங்ஸில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த கற்றுக்கிறதுக்குன்னு சில நாட்கள் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி போனால் நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், நான் படிச்சுட்டேன், நாளைக்கே போய் நான் ட்ரேட் பண்ணிடலாமா? வராது. ஏன்னா ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன தான் படித்தாலும் அது இமீடியட்டாக உங்களால் ஃபாலோ பண்ணி உங்களால் ப்ராஃபிட்டுக்கு வர முடியாது. ஸோ வெளியிலிருந்து பார்க்குறப்போ, காதை கொடுத்து கேட்குறப்போ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பை ப்ராக்டிஸில் மட்டும்தான், சரிங்களா? ப்ராக்டிஸில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுங்க. என்ன தான் சார் ஸ்ட்ராட்டஜி? நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெசிடென்ஸ் ஜோனில் தான் எடுப்பாங்க ட்ரேடு. ரெசிடென்ஸ் ஜோனில் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. இல்லை, சப்போர்ட் ஜோனில் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பாங்க. அதாவது ரிவர்ஸ் ஆகிடும் இங்கேருந்து, ஸோ மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் எடுப்பாங்க. ஸோ இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ரிவர்ஸில் ட்ரேட் எடுக்கிறவங்க. ஸோ ஓகேங்களா, ரிவர்ஸுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது மட்டும்தான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. அதர்வைஸ் அவங்க எங்கேயுமே ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் மட்டும் தான் எடுப்பாங்க. பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கால் ஆப்ஷன் எடுப்பாங்க, சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுப்பாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரேக் அவுட் ட்ரேடர்.
ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரேடரு, பிரேக் அவுட் ட்ரேடரு, ஓகேங்களா. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் சிபிஆர் யூஸ் பண்ணுறாங்க, சிபிஆர் யூஸ் பண்ணலாம், பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக்கை பார்ப்பாங்க, இல்லை 15 மினிட்ஸ் டைம் கேண்டில் ஸ்டிக் பார்ப்பாங்க, இல்லை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் பார்ப்பாங்க. எதையாவது ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வடிவமைக்கணும். அப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஒரு சிங்கிள் டேஸில் அது எதுவுமே நடக்காது. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பணத்தை நீங்கள் பங்குச்சந்தையில் இழக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்குன்னு ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்களோ, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய விஷயத்த பார்த்துட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுக்குற விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட்டுன்றது ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்த விஷயமும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும். ரியல் மணி போட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு நிறைய பேப்பர் ட்ரேடிங் ஆப்லாம் இப்போலாம் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த சரியான ஸ்ட்ராட்டஜி வரும் பொழுது, ஸோ நீங்கள் என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்களோ, ஸோ மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணால் மேலே கால் ஆப்ஷன் எடுக்கணும், இல்லை மூவிங் ஆவரேஜை கட் பண்ணால் புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பங்குச்சந்தையில். எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு யுக்தியை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யாராவது குரு இருப்பாங்க, உங்களுக்கு யாராவது ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்த நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி வரும்பொழுது மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. யாரையாவது ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுங்கள், யாருக்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட விஷயத்த பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்பர் 2 என்னென்னா, நிறைய பேர் இந்த இடத்துல கோட்டையை விட்டுடுறாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ லாட் சைஸ் சார் எடுக்கணும், எவ்வளோ கேபிட்டல் சார் நான் டிப்ளாய் பண்ணணும், எவ்வளோ தான் நான் எடுக்கணும் அப்படின்றது. நண்பர்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன் நான், நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுட்ருக்கீங்களோ அந்த கேபிட்டலில் 10% கேபிட்டலை மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10,000 ரூபாயை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு நாளோட ட்ரேடிங்கில் நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். மீதி இருக்கிற 90,000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படியே தான் இருக்கணும். அப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு எத்தனை லாட் எடுக்க முடியும், நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ 100 ரூபாய் இருக்கிற ப்ரீமியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அது அட் த மணியோ இல்லை இந்த மணியாவோ இருக்குது நிஃப்டியில் அப்படின்னாக்கா, அப்போ 100 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியும், 100 குவான்டிட்டி வாங்க முடியும். அப்போ நீங்கள் ட்ரேட் போடுறப்ப எப்படி ட்ரேட் போடணும், உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியே அமைஞ்சாலும் கூட ஃபஸ்ட்டில் 25 குவான்டிட்டி வாங்கணும். நிஃப்டியோட லாட் சைஸ் நீங்கள் 25 தானே. ஸோ 25 குவான்டிட்டி ஃபஸ்ட்டில் எடுக்கணும் ட்ரேடு. நீங்கள் நினைக்கிற திசையை நோக்கி போகுது அப்படின்னா அகைன் ஒரு 25 குவான்டிட்டியை ஆட் பண்ணணும். அகைன் நீங்கள் சரியான திசையில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சம் அகைன் ஒரு 25 குவான்டிட்டி, அகைன் ஒரு 25 குவான்டிட்டி. ஸோ பாசிட்டிவ் பையர்ஸில் போயிட்டே இருக்குது. நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. கீழே மார்க்கெட் வந்து அப்படி தொடர்ந்து மேலே போகாது. கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் ஒரு ஜர்க்கு, மறுபடியும் மேலே போய்ட்டு ஒரு ஜர்க்கு, மறுபடியும் மேலே போய்ட்டு ஒரு ஜர்க்கு. அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு, இல்லை ஒரு கன்சல்டேஷனு, இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கு. ஸோ அதை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களோட வியூ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா அது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 23,500 கட் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடில் வந்து 23,700 போகும். அப்படின்னா 700 போகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக 4 வாட்டியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அப்போ அந்த எஸ்எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எல் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த 10,000 ரூபாய்க்கு நான் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 2,000 ரூபாய் நான் லாஸ் பண்ண போகிறேன், இல்லை 1000 ரூபாய் தான் நான் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற அளவுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற அளவுக்கு தான் உங்களுடைய லாட் சைஸ் இருக்கணும். ஸோ அதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ரெண்டாவது அந்த லாட் சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலில் 10% மட்டும் தான் பயன்படுத்தணும். மூணாவது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஸ்டாப் லாஸ்னால் எவ்வளோ தான் சார் போடுறது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அப்படியே ஒரு மூடாமொத்தமாக கேட்குறாங்க. ஸ்டாப் லாஸ்னால் என்ன தெரியுமா, உங்களால் 10 பாயிண்ட் லாஸை மட்டும் தான் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். என்னால் 20 பாயிண்ட் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும், இன்னொரு ஆளால் 50 பாயிண்ட் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் ஒரு லாட்டு தான் எடுத்திருப்பேன். ஸோ 50 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க தயார் அப்படின்னா 25 × 50 எவ்வளோ ஆச்சு, 1,250 ரூபா தான் ஆச்சு. ஆனால் நீங்கள் 100 குவான்டிட்டி எடுத்திருக்கீங்க, அதே 50 பாயிண்ட் வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க தயார் அப்படின்னா உங்களுக்கு 5,000 ருபீஸ் லாஸ் ஆகும். ஸோ உங்களுடைய லாஸ் எவ்வளோ ஏற்றுக்க முடியுமோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸு, அதுக்கேற்ற லாட் சைஸை தான் வைக்கணும். அதுதான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், % to % சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அமையும். அது இப்போது எனக்கு நிஃப்டி கண்டிப்பாக இங்கேருந்து 100 பாயிண்ட் அப் மூவ்மெண்ட் போகும் அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுக்கிற ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 பாயிண்ட்டாக மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கிற பட்சத்தில், ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு எனக்கு லாட் சைஸ் போட்டு அந்த டார்கெட்டுக்கு 50 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குன்னா 40 பாயிண்ட் என்னோட டார்கெட்டாக இருக்கணும். ஸோ 10 பாயிண்ட் முன்ன பின்ன பஃபர். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்.
நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்பர் 2 வந்து லாட் சைஸு. நம்பர் 3 வந்து ஸ்டாப் லாஸு. நம்பர் 4 வந்து டார்கெட்டு. ஸோ இது எல்லாத்தையும் யார் ஒருத்தர் ரொம்ப டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறீங்களோ இதை யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க சார். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் வச்சுக்கோங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கும். நீங்கள் ஒரு 10 பேர் சேர்த்து ஒருகிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 10 பேருமே ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க. 5 பேர் ப்ராஃபிட் பண்ணுவான், 2 பேர் நியூட்ரலாக இருப்பான், 3 பேர் கண்டிப்பாக லாஸ் பண்ணுவான். ஏன்? எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம படித்த காலத்தில் தான் 50 பேர் ஒரு கிளாஸில் உட்காந்து படித்தாலும் எல்லாருமே டாக்டர் ஆயிடுறோமா, எல்லாருமே இன்ஜினியர் ஆயிடுறோமா, எல்லாருமே வாத்தியார் ஆயிடுறோமானா கிடையாது. ஸோ அவங்களுடைய புரிதல், அவங்களோட திறமை, அவங்களுடைய நாலேஜ், அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அவனுடைய ரிசல்ட் வந்து அமையுது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டுமே கூட நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் கூட உங்களுடைய சொந்த உழைப்பை, சொந்த எஃபோர்ட்டை, சொந்த ரிசர்ச்சை எதுவுமே நீங்கள் பண்ணாமல் மார்க்கெட்டில் அச்சீவ் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் இந்த 4 விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி, நம்பர் 2 லாட் சைஸு, நம்பர் 3 ஸ்டாப் லாஸு, நம்பர் 4 டார்கெட்டு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 100 ரூபாய்க்கு நான் ஒரு பிரீமியத்தை வாங்குறேன், என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 80 ரூபா அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக 80 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடிச்சுட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அதை எப்போ நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 80 ரூபாயில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா எனக்கு 20 ரூபா லாஸ், இதை நான் ஏற்றுக்க தயாரா? அப்போ நான் தயார் அப்படின்னா தான் நீங்கள் அந்த ட்ரேடே எடுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு வரும்போது என்னோட 100 ரூபாயில் இருக்கும்போது நான் ஸ்டாப் லாஸ் 80 ரூபாயில் போடுவேன். ஆனால் 100 ரூபாய்க்கு வரும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் 70 ரூபாய்க்கு போயிடும். 80 ரூபாய்க்கு வரும் என்னோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு, என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஸ்டாப் லாஸை பின்னாடி தள்ளிக்கிட்டே போவேன், அதையும் வந்து அவன் அடிப்பான். அடித்து முடித்த உடனே நீ 2000 ரூபாய் லாஸில் புக் பண்ண வேண்டிய அந்த ட்ரேடை 5000 ரூபா லாஸில் 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் ட்ரேடை புக் பண்ணுவீங்க. அதே தான் ப்ராஃபிட் புக் பண்ணவும் சரி. 100 ரூபாய்க்கு ஒரு பிரீமியத்தை வாங்கிட்டீங்க, 125 ரூபாய்க்கு வரும்போது தான் நான் டார்கெட்டை புக் பண்ண போகிறேன்னா தயவு செஞ்சு மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமை ரொம்ப 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 முக்கியம். 125 ரூபா வர வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் இங்கே பண்ணுறது என்ன அப்படின்னா 110 ரூபா 115 ரூபா வந்துட்டு மறுபடியும் அது 110 ரூபாய்க்கு வரும். அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஐயோ 115லே புக் பண்ணியிருக்கலாமே, சரி 115 போகிறப்ப நம்ம இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு அவன் 115ல் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரேடு 125ல் 150க்கே போகும். ஸோ எப்பயுமே நான் சொல்கிற பாருங்க, ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஏதாவது ஒன்று முதல்ல அடிக்கட்டும். அடித்தா தான் நீங்கள் வெளியில் வரணுமே தவிர அதை நம்ம எப்போ டிசைட் பண்ணணும்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த பயமாக இருக்குது, இந்த ட்ரேடு கண்டிப்பாக லாஸ் ஆகிடுன்னு பயமாக இருக்குன்னா தயவு செஞ்சு ட்ரேடே பண்ணாதீங்க. நிறைய நண்பர்கள் லாஸ் 50 பாயிண்ட் கொடுக்குறாங்க, ப்ராஃபிட்டு 20 பாயிண்ட் புக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ வந்து தலைகீழாக இருக்குது. அவங்களால நிறைய நீங்கள் கூட ஒரு நண்பர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, நான் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரியே தான் சார் இருக்குது, ஆனால் என்னோட கேபிட்டல் க்ரோ ஆக மாட்டேங்குது சார். அப்படின்னா அவர் எப்படி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காரு? ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காரு, லாஸ் பண்ணுற ட்ரேட் எல்லாமே பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண நண்பர்களே. அதுக்காக தான் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது வந்து பாருங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு நமக்கு எதிரி யார் அப்படின்னு கேட்டால் டைம் டிகே தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்ல முடியும், நீங்கள் நல்லா நோட் பண்ணி எடுத்து பாருங்கள். ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பனிங் ப்ரைஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அன்றைக்கோட ஐ எவ்வளோ போச்சுன்னு பாருங்கள், அன்றைக்கோட லோ எவ்வளோ வந்துச்சுன்னு பாருங்கள், அன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 100க்கு 90 நாள் அன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸை விட அதனுடைய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கும். மார்க்கெட் அது எந்த பக்கம் மூவ் ஆகிருந்தாலும் சரி 100க்கு 90 நாள் அந்த 10 நாள் ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போகிற அன்றைக்கி மட்டும் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர அதுவே கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஐயிலிருந்து பார்க்குறப்ப அன்றைக்கோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகலாம் கூட அந்த ப்ரீமியம் அதே இடத்துல ஓப்பன் ஆகாது. டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ப்ரீமியம் வந்து எலிவேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மறைமுகமாக அது எங்கே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும்தான் அது கண்ட்ரோல் ஆகுது. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நினச்சா நிஃப்டியில் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்க முடியும்? கிட்டத்தட்ட 500 குவான்டிட்டி எடுக்க முடியும். 100 ரூபா பிரீமியத்தில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 50,000 ரூபா வச்சுட்டிங்கன்னா 500 குவான்டிட்டி கூட நீங்கள் எடுக்க முடியும். அப்போ 500 குவான்டிட்டி எடுக்கிறீங்க 100 ரூபாய்க்கு அப்படின்னா டக்குன்னு 30 பாயிண்ட் கீழே வீதுனா 15,000 காலி. அப்போ 50,000த்தில் 15,000 போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 30% வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, லூஸ் பண்ணியிருக்கீங்க. இதையே ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 50,000 ரூபாய்க்கு நிஃப்டியில் ஒரே லாட்டு தான் செல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்டாடல் போடுறீங்க அப்படின்னா கூட ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷனை வித் எட்ஜோட ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 40,000 45,000 ரூபா தேவை. அப்போ 25 குவான்டிட்டி இந்த பக்கம் 25 குவான்டிட்டி தான். அப்போ 100 பாயிண்ட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போனால் கூட 2,500 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஆசையே வராது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 100 ரூபாய்க்கு ப்ரீமியம் செல் பண்ணியிருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு 100 ரூபாய்க்கு ப்ரீமியம் செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
100 பாயிண்ட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகிறப்போ இந்த பக்கம் 200 ரூபாய்க்கு போயிருக்கோம், இந்த பக்கம் 75 ரூபாய்க்கு வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு நெட்டாக எவ்வளோடா லாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்கும் லாஸ் வந்து 25 to 30 பாயிண்ட் தான் உங்களுக்கு லாஸ் இருக்கும். 30 பாயிண்ட் இன்ட்டு 25 குவான்டிட்டி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 750 ரூபா தான் லாஸ் இருக்கும். இதே நேரத்தில் நீங்கள் எட்ஜாக எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த பக்கம் 100 பாயிண்ட் மூவ் ஆகிறப்ப அந்த எட்ஜில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்கும் ப்ராஃபிட்டு, ஒரு 100 ரூபா 150 ரூபா வந்துட்டு இருக்கும். அப்போ நெட்டாக கூட்டி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் இப்போ லாஸ்ன்றதுனா 100 rupees தான் லாஸ் இருக்கும், இல்லை 200 rupees தான் லாஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இப்படியே ஓடி 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 வந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரீமியம் டைம் டிகே காரணமாக ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி வந்துடும். ஸோ அந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜியுமே கூட ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். எப்படின்னா ஒரு ஸ்ட்ராடல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நான் எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணணும், எந்த எக்ஸ்பைரியில் எடுக்கணும், ஸோ நான் எங்கே எட்ஜ் எடுக்கணும், என்னோடய பிரேக் ஈவன் என்ன, நான் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை விட பெரிய அளவில் நஷ்டத்தை ஆப்ஷன் செல்லிங் கொடுத்துடும். சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பங்கு சந்தையில் நஷ்டமே வராது, நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அன்றைக்கி ஒன் டேவில் ஒரு நஷ்டம் வந்தாலும் வருமே தவிர அந்த மந்த்லியிலையோ இல்லை இயர்லியிலோ இல்லை வீக்லியிலோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் தான் இருப்பீங்க. உங்களோட கேபிட்டல் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் 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 ப்ராஃபிட் வந்தாலும் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு இருக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியாமே உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் என்ன தான் தலைகையாக நடந்தாலும் நம்ம மேலே சொன்ன 4 விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஸ்ட்ராட்டஜி சார்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பக்கத்தில் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. 100 ரூபா ப்ரீமியம் 150 ரூபாய்க்கு போனோன்னே உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மறந்து போயிடும். சரி 100 ரூபாயில் வாங்கி 125 ரூபாய் நான் கட் பண்ணிட்டு இருக்கலாமே, சரி இப்போ போய் 125 வாங்கிடலாமா அப்படின்ட்டு போய் வாங்குவோம். ஆக எனக்கு 100 ரூபாய்க்கு கீழே வந்துடும். ஸோ இந்த எமோஷனை நம்ம என்ன சொல்கிறோம், மதியம் என்ன சொல்கிறது, நம்ம மதியம் வந்து மழங்கிடும் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. இந்த எமோஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட அறிவு கூர்மையே வந்து பார்த்தோன்னா மழிக்கிடும். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் யோசிப்பேன், இந்த ட்ரேட் இங்கே எடுத்துருக்கூடாது, இங்கே தானே எடுத்துருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்படி போய் செவத்தில் போய் முட்டிப்போம். ஸோ இது எல்லா விஷயங்களும் வந்து ஆப்ஷன் பையிங்கில் நடக்கும். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நாம் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டைம் பேஸ்டு என்ட்ரி, டே பேஸ்டு என்ட்ரி, ஃபுல் அண்ட் ஃபுல் பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட ஆப்ஷன் செல்லிங்கில் கொடுத்துட்ருக்கணும் நண்பர்களே. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், என்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள், என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், நான் பேசுகிற விஷயத்தில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கி நீங்கள் பயனடையலாம். அப்படி வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கான கோர்சஸ்க்கான வீடியோஸ் வந்து அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார வந்து சேரும். அந்த கோர்சஸோட அக்சஸும் லைஃப் டைம் அக்சஸ் தான். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட்டுமே இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்குற நண்பர்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட்டுமே லைஃப் டைம் அக்சஸ் தான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.